கும்பகோணம் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து காலிஃப்ளவர் 65 வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முன்னாடி நான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, காலிஃப்ளவரை வந்து தண்ணி நல்லா சுட வச்சு அந்த சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த காலிஃப்ளவரில் இப்போ என்னென்னலாம் போட போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன் வந்து போட போகிறோம். கடலை மாவு கூடவே அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் போட போகிறோம். போட்டோம்னா போதும், அதிகமாக போட வேண்டியதில்லை. போட்டோம்னா அந்த வாசம் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக லைட்டாக நம்ம கரம் மசாலா தூள் கொஞ்சமாக போட்டாச்சு. அது கூடவே பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லியை நல்லா நான் வந்து சின்ன சின்ன பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த புதினா கொத்தமல்லியையும் அதில் போட்டுக்கலாம். லெமன் வந்து ஒரு 1 லெமன் எடுத்துருக்கேன். அந்த 1 லெமனையும் அதில் புழிஞ்சு விட்டுக்குருவோம். நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து செய்ய போகிறேன். தெரிச்சு விட்டு நல்லா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா கலர் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் காஷ்மீரி மிளகாய் வந்து போட்டுக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும். எனக்கு கலர்லாம் வேண்டான்றதுனால தான் நான் வந்து நார்மல் சில்லியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுக்கலாம். காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து இதில் போட்டு எடுக்கலாம். மீடியமில் வச்சே போட்டு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்குது.
மாதிரி வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி